நம்ம சிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானும் நம்ம வாழ்கிற காலத்தில் தெய்வ வழிபாடு பண்ணும்போது தெய்வத்துடைய ஸ்லோகங்கள் ரொம்ப 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 முக்கியம். தினந்தோறும் நம்ம பூஜை நேரத்தில் சொல்லணும், சொல்லிட்டு வழிபாடு பண்ணுவது என்பது ரொம்ப விசேஷங்க. என்னுடைய அன்பு சகோதரி கூட இப்போ சில ஸ்லோகங்களை அவங்க பழகியிருக்காங்க, சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வாங்க அவங்களுக்கும் நம்ம பார்த்துடலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. வாங்க மேனகா. என்னுடைய அன்பு சகோதரி மேனகா, வணக்கம்மா. வணக்கம் அன்பு சகோதரி மேனகா, வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, நீங்க உங்களுடைய பூஜை நேரத்தில் என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்றீங்க சொல்லுங்க, நாங்களும் அதை கேட்கலாம். நான் சொல்றது சீரடி பாபா பத்தி சொல்றேன். சொல்லுங்க. சீரடி வசாய வித்னகே தீமிகி தன்னோர் சாய் பிரசோதியாத். அப்புறம் அபிராமி அந்த சொல்றோம்லங்க, அபிராமி அந்த ஸ்லோகம் சொல்லும். கல்வி தரும் நாளும் கலர்வரியா இனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ செல் வச்சுட்டு வந்திருப்பாங்க, ரெண்டு கை கும்பிட்டு சொன்னால் இன்னும் நல்லது. போதும், அந்த செல்லுக்கு அப்படியே வச்சு சொல்லுவேன். இந்த மாதிரி அழகான ஸ்லோகங்கள் நமக்கு என்ன தெரியுமோ, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப 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 விசேஷங்க. அதுவும் பூஜை நேரத்தில், அதுவும் அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. தெய்வத்துக்கே போய் சேரும்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க. காலப்போக்கில் நம்ம அதை மறந்துருப்போம். எப்படி தானேம்மா? சொல்லுமா, வேற என்னெல்லாம் ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். நம்ம அது சொல்றது நல்லது. இன்னொன்று, ஒரு குடும்பத்தில் மன அமைதி, சந்தோஷம், வருமானம் இருக்கு ஒரு பெண்கள் சுமங்கலியாக வாழ்றப்போ தினமும் சொல்றது ஓம் சர்வ மங்கள மங்களே சிவே, அந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம சீரடி வசாய அது சொல்ல நம்ம அவங்களால குரு பகவான் நம்ம கும்பிட நம்மளுக்கு ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷமான அமைதி எல்லாம் கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் இந்த அபிராமி கிடைக்கிறவங்கள இந்த ஸ்லோகம் அது சொன்னோம்னா என்னன்னா, நம்ம குழந்தைங்க படிக்கிறது, நம்மளுக்கு அபிராமி அந்த மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக அதை டெய்லி ஒவ்வொரு பெண்களும் இல்லை குழந்தைங்க படிக்கிற மாதிரி அதுவானு சொல்லணும். கண்டிப்பாம்மா. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பர்களே. மேனகாவை நான் முத பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்பவே வெகுளி. ஆன்மீகம்னா எதுவுமே அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. கேட்பாங்க எங்கிட்ட, அம்மா விளக்கு எப்படி ஏற்றணும், அம்மா எப்படி ஸ்லோகம் எப்படி சொல்லணும், அப்போ போய் எனக்கு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நான் இப்படி பண்ணுமா சொல்லி நான் வரும்போதெல்லாம் என்னுடைய தோழியை பார்க்கும்போதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு அவங்களே ஒரு ஸ்லோகம் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா ஹாட்ஸ்அப்மா. கிரேட் கிரேட் கிரேட். வாழ்த்துக்கள்மா. உண்மையாலுமே நீங்கள் நினச்ச வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வாழ்க்கையில் நீங்கள் அடைவீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? இதுக்கு நான் ஸ்லோகம் சொல்கிறதுக்கு எனக்கு என்னோட காரணம் இருக்குது. எங்களோட தாத்தா பாட்டி, எங்கள் சித்தி, எங்கள் மாமா அவங்கெல்லாம் நல்லா ஆன்மீகத்தில் தினமும் 2 நேரம் தெய்வம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு இது மாதிரி மந்தவங்க சொல்லுவாங்க. எனக்கு அப்போ இருந்தே எனக்கு அதெல்லாம் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். தினமும் அந்த டேப் ரெக்கார்டில் அந்த பாட்டு போட்டு ஓட்டுவாங்க. அப்போ ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னொன்று, நான் எங்கள் ஊரில் சிறுமுகையில் நான் வாழ்ந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஆயிரங்க தாத்தா, அவங்க ஆயிரமா அவங்க தினமும் ஆன்மீகம் இது மாதிரி எனக்கு ஆன்மீகத்தை கொடுத்தது அவங்க. எங்கள் சொந்தம் என்னோட உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஆயிரமா அவங்கன்னு சொல்லிட்டு, மற்றபடி என்னோட விகாசினி, என்னோட அம்மா எல்லாருமே எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாம்மா. ஏன்னா நமக்கு யாரெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் நமக்கு குருவாக இருப்பாங்க மேனகா. நிச்சயமாக அவங்களை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. என்றைக்குமே ஒரு தினத்துக்கு ஒரு முறையாவது நாம் நினச்சிக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க பார்த்தீங்களா, உண்மையாலுமே அது கோடி புண்ணியம். கண்டிப்பாக இந்த அளவுக்கு மேனகா ஒரு டேலண்ட்டாக தெய்வத்தை பற்றி கேட்டு கூட தெரிஞ்சுக்கிறாங்க. என்கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்குறாங்க, அம்மா எதை பண்ணணும், இது எப்படி பண்ணணும். ஒரு அவங்களை எங்கேயாச்சும் நான் நேரில் பார்த்தா கூட அம்மா சொல்லுங்கள் இது எப்படி பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், அந்த ஆர்வம் பாருங்கள். தெய்வத்தை நம்ம அந்த ஆன்மீகத்துக்கு வந்துட்டாலே பகவான் நமக்கு நல்ல ஒரு அழியில் நல்ல ஒரு பாதையில் நம்மளை கொண்டு போவாங்க. அப்படி தானேம்மா? கண்டிப்பாக மேனகா மாதிரி நீங்களும் எல்லாருமே நல்ல நல்ல ஸ்லோகங்களெல்லாம் படிங்க. வரலன்னா கற்றுக்காங்க. காலையில் பூஜை நேரத்துலையாவது அதை படிங்க, இல்லைங்களா? கோடி ஜென்ம புண்ணியம் இல்லையா? அப்படி தானேம்மா மேனகா? எனக்கு ஒரு கிடைச்ச பொக்கிஷம் நண்பர்கள்னா எனக்கு விகாசினி மாதிரி இன்னொரு அவங்க மூலமாக எனக்கு இது கிடைச்சது. ஆனால் கடவுள் எனக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கா செய்ய சொல்லி எனக்கு நண்பர்கள் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக என் விகாசினி பிறந்ததுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிம்மா. அன்பு சகோதரிக்கு கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லைங்க, நான் இப்போ ரீசெண்டாக இவங்களை நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் இவங்க தர்மம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே பெரிய புண்ணியங்க. இந்த தர்மமே இவங்களோட குழந்தைங்களை வாழ வச்சிரும். சிறிய தர்மமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவே கோடி. அந்த எண்ணம் வரணுமே, இல்லைங்களா? அந்த எண்ணம் நல்லபடியாக மேனகாக்கெல்லாம் வந்திருக்கு. நாமங்களும் சொல்கிறாங்க. இனி அவங்களுக்கு என்ன, அவங்களோட என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் போய் அவங்களோட புண்ணியத்தை நிறைய சம்பாதிப்பாங்க.
பிறகு இன்னைக்கு அவங்க திருப்பதி கிளம்ப போகிறாங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எம்பெருமானை பார்க்க போகிறாரு. எனக்கு பிடிச்ச கடவுள் எம்பெருமான். அவரை பார்க்கறதுக்கு திருப்பதி கிளம்பிட்டு இருக்காங்க குடும்ப சமேதராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, வேறு ஏதாவது? போதுமா? சரி, இதுவரை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நம்ம சிவாயா திருப்பதியிலேருந்து உங்கள் வீடியோலாம் போடுவாங்க. கண்டிப்பாக உங்களோட பார்வைக்கு நானும் கொடுப்பேன். நன்றி. அனுப்புங்கள்ல? கண்டிப்பாக. நன்றிம்மா. நம்ம சிவா. நன்றி. நமசிவாய் சொல்லிட்டு வந்துடுறேன். நமசிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்கையுமே இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்கை. அம்மையப்பனே தாய் தந்தையாரே போச்சு, வெற்றிவேல் முருகரே போச்சு. நன்றி, வணக்கம்.